to my channel. இது 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது 11th Standard Accountancy branches of accounting. Introduction. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் லைக் அக்கௌண்டிங் வந்து லைக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ நம்ம ஒரு டிபெண்டிங் ஆன் இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் ஆஃப் வேரியஸ் யூஸ் லைக் நிறைய யூசர்ஸ்க்கு யூஸ் ஆகும் லைக் ப்ரொப்ரேட்டருக்கு, மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸ்க்கு, கவர்மெண்ட்க்கு, ரீசர்ச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் இதிலே நம்மளுக்கு ஃபீல்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் செவரல் பிரான்ச்சஸ். அக்கௌண்டிங் சொன்னாவே இட்ஸ் நாட் ஒன் கான்செப்ட். ஸோ நம்பர் ஆஃப் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த 5 பிரான்ச்சஸ் இருக்குது. என்னென்னாக்கா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்ட், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் கண்ட்ரோலிங். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் நம்ம இந்த சாப்டர் பர்டிகுலர் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பற்றி தான் படிப்போம். அதே 12th பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இது ரெண்டுமே கிளப் பண்ணி படிப்போம். ரைட். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா நம்ம இப்போ இந்த 11th ஸ்டாண்டர்டில் படிக்கிறது எல்லாமே ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னு என்னன்னாக்கா இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல். ஸோ ஆல்ரெடி நடந்தது நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ முன்னாடி நான் இருக்கிறது இப்போ ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். ஆல்ரெடி நான் சேல்ஸ் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் பண்ணேன், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அது முடிஞ்சதை நான் ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஸோ இந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னால நம்ம நிறைய டிசிஷன் மேக்கிங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து ஆல்ரெடி டெஃபினேஷனில் இருக்குது. ஐடென்டிஃபையிங், ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், சம்மரைசிங். ஸோ மெயினாக நம்ம இந்த அக்கௌண்டிங் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அது லாஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் லைக் நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து தான் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து தான் லாஸ் வந்து தான் ஐடென்டிஃபை பண்ணும். பேலன்ஸ் ஷீட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் பொசிஷன் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணும். அண்ட் இது வந்து மெயின் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வந்து நம்ம லாங்குவேஜ் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லுவோம். ஏன்னா யாருக்கெல்லாம் தேவையோ அவங்கெல்லாம் இது பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க. ஸோ லைக் கவர்மெண்ட்க்கு, பேங்கர்ஸ்க்கு யாராவது இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் வந்து ஒரு டூல் மாதிரி டு நோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம வாயில் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியாது, நம்மளோட அக்கௌண்டிங் பார்த்தா மட்டும்தான் தெரியும். காஸ்ட் அக்கௌண்டிங் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தயார் பண்ணுறீங்க, ஒரு ப்ராடக்ட் நீங்கள் மேனுஃபேக்சர், அதில் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, மெட்டீரியல், லேபர், எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அலோகேட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து ப்ராஃபிட் ஆட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் பொருள் வந்து வெளியில் விற்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது தான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. இதுக்கு தனியாக ஒரு காஸ்ட் ரிலேட்டடாக இருக்குது. இது வந்து நம்ம காஸ்ட் ஷீட் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எவ்வளோ செலவாச்சு, எதெல்லாம் செலவாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் மேலே ஒரு ப்ராடக்ட் நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 1000 ப்ராடக்ட் கேல்குலேட் பண்ணி இன்டூ 1000 போடுவீங்க. ஸோ இது வந்து அலோகேஷன் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஃபைனலாக நம்ம கூட்ஸ் எவ்வளோ விற்கணுமோ அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டிசிஷன் மேக்கிங் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து 10 lakhs ஆச்சு, இந்த இயர் சேல்ஸ் வந்து 8 lakhs ஆச்சு. ஸோ நான் கொஷின் கேட்பேன், எதுக்கு டிஃப்ரென்ஸ் ஆச்சு, ஸோ எதெல்லாம் ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்துகிட்டு ரிடியூஸ் பண்ணணும், ஸோ எதெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க டிசிஷன் பண்ணுறத வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சொல்லுவாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் டே டு டே ஆப்ரேஷன்ஸ் எப்பவுமே லைக் கேஷ் எவ்வளோ இருக்குது, கேஷ் ஏன் கம்மியாச்சு, ஏன் இந்த ஷேர்ஸ் கம்மியாச்சு, ஏன் ஷேர்ஸ் அதிகமாச்சு, எதுக்கு நம்மளோட சேலரி ரொம்ப எக்ஸ்பென்சஸ் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, ஏன் இன்கம் இதுலேருந்து வரல, சில எல்லா கொஷின்ஸ் அவங்க அனலைஸ் பண்ணுறது இந்த காஸ்ட். இது வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. பட் பேஸ்ட் ஆன் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பேஸ் மேலே தான் நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங்னா இட் இஸ் கன்சர்ன் வித் த ப்ரெசன்டேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் பை பிஸ்னஸ் என்டிட்டி அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் ஃப்ரம் வியூ பாயிண்ட் ஆஃப் சொசைட்டி பை ஷோயிங் சோஷியல் காஸ்ட் இன்கட் சச் அஸ் என்விரான்மெண்ட் பொல்யூஷன். பட் இது வந்து என்னென்னாக்கா லைக் நீங்கள் வந்து எப்படி உங்களோட பிஸ்னஸ் வந்து என்விரான்மெண்டலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் ட்ரீஸ் இது பண்ண நம்ம நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் பிளான்ட் பண்ணுவாங்க, நிறைய செடிங்கள்லாம் நட்டு வைப்பாங்க. இல்லாட்டி இந்த ரோட்டில் வந்து நிறைய பூச்செடிங்கள்லாம் வைப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ நம்மளுக்கு நிறைய கம்பெனியோட டேகெல்லாம் ஒட்டி வச்சுருப்பாங்க, இருக்கும் கீழே பேனர் மாதிரி வச்சுருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி இது வந்து நிறைய இடத்துல இது வந்து இட்ஸ் லைக் அன் அட்வர்டைஸ்மெண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்க, அட் த சேம் டைம் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் எடுத்துக்கிறாங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங்னாக்கா உங்கள் என்டர்பிரைஸ் உங்களோட பிஸ்னஸில் வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து எம்ப்ளாயீஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஐடென்டிஃபைங். ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து எது மாதிரி பர்சன் வேணும், ஹியூமன் ரிசோர்ஸ் வேணும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணும், அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, ஓகே அவங்க குவான்டிஃபைட்னாக்கா whether they are quantified or not, and reporting of investments and made in human எல்லாமே ஹியூமன் ரிலேட்டட். ஸோ அவங்க வேலைக்கு எடுக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பேஸில் அவங்க வந்து எக்ஸ்பர்டைஸாக இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது தான் ஹியூமன் ரிசோர்ஸ்
அக்கௌண்டிங். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.